The law of attraction, self-manipulation, most important psychological trick. இந்த self-manipulationக்கும் இந்த law of attractionக்கும் என்ன சம்பந்தம்? அந்த outer fieldல உள்ள எனர்ஜி தான் இந்த quantum field fill பண்ணுது. So neurons of your brain. உங்களுக்கு நீங்களே ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டு think outside the box. Alchemist அப்படிங்கிற புக்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு மிஸ் மெடிக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன் கேமராவில் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எங்கேயாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சைக்காலஜிக்கல் ட்ரிக். ஏன் அப்படின்னா இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் உடஞ்சி போய் உட்காந்துருப்போம். அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம லைஃப் அப்கிரேட் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களை நீங்களே மேனிப்புலேட் பண்ணி உங்களோட டிசைர்ஸை அச்சீவ் பண்ணுறது பேர் தான் செல்ஃப் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு சைடு வச்சிடலாம். ஸோ திஸ் சைட் த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு லா இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தி லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த லா சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்சத்திட்ட ஒன்று நீங்கள் கேட்குறீங்க. எப்படி கேட்குறது அப்படின்னா, உங்களோட தாட் ப்ராசஸ். அந்த தாட் நீங்கள் எவ்வளோ டைம் பெர் டேக்கு யோசிக்கிறீங்களோ அவ்வளோ டைம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த தாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த எனர்ஜி இஸ் த வைப்ரேஷனல் ஃபீல்ட் டு ரீச் அவுட் த யூனிவர்ஸ். அப்போது அந்த வைப்ரேஷன் போய் யூனிவர்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ரியாலிட்டி 3D ரியாலிட்டியில் கொடுத்துரும். இதுதான் தி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை இந்த சைடு வச்சிடலாம். இப்போது இந்த செல்ஃப் மேனிப்புலேஷனுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் ஒரு தாட்டை வச்சு இந்த யூனிவர்ஸ்ட்டை ஒன்று கேட்குறீங்க, பட் அது உங்களுக்கு வந்து சேரலை. ப்ராப்ளம் யூனிவர்ஸ்ட்ட இல்லை, உங்ககிட்ட தான். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் செல்ஃப் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்காலஜி படி மேனிப்புலேஷனை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்பர் 1 இஸ் பாசிட்டிவ் மேனிப்புலேஷன் அண்ட் நம்பர் 2 இஸ் நெகட்டிவ் மேனிப்புலேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 99% ஆஃப் பீப்புள் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரை செல்ஃப் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இஃப் யூ டூ பாசிட்டிவ் தட்ஸ் ஓகே. பட் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் சைடு தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே நெகட்டிவ் மேனிப்புலேஷன் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்டரிக்குள்ளே தான் நீங்கள் இன்ன வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கார் உங்கள் ரேஞ்சை விட ஒரு 2 டைம்ஸ் மேலே இருக்குன்னு வச்சுப்போமே. அதை வாங்கிடுவேன் அப்படின்னு டெய்லியுமே நினச்சி அதை நீங்கள் நம்பிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒன் டே நீங்கள் அந்த கார் வாங்கிடுவீங்க. பட் அப்படி தான் யாரும் நினைக்கிறதே இல்லை. நம்ம தகுதிக்கு மீறினதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இந்த சொசைட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அதெல்லாம் நம்பி நம்மளே லிமிட்டேஷன் பண்ணி ஒரு பேரியருக்குள்ள, ஒரு ஸ்கொயருக்குள்ளே போட்டுட்டோம். அதை தான் இப்போ வருங்காலத்தில் மேட்ரிக்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் மேனிப்புலேஷன். இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பர்சன் தன்னைத்தானே என்னைக்காச்சும் ஒரு கட்டத்தில் அந்த காரை வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ப வச்சிட்டான்னா அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை அப்படியே டே 1 இன்னைக்கு அது ஹோப்போட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஒரு டே 10 வரும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க் தான் டேஸ் போக போக உங்களோட எனர்ஜி ஆஃப் தாட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பார்க்கை ஃபயர் ஆக்குது. அந்த ஃபயரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார் வாங்குறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணணும், எந்த டாஸ்க் பண்ணணும், இந்த பாத்தில் போனேன்னா அந்த கார் வாங்கிடுவேன் அப்படின்னு மேப் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவான். He will try to figure out how to go to the
path of buying a car. ஸோ அந்த டைமில் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, he will definitely achieve that car. இதை தான் பாசிட்டிவ் செல்ஃப் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப் டவுன்ஃபால் ஆகும்போது நான் யூஸ் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மேனிப்புலேட்டிவ் ட்ரிக் இதுதான் செல்ஃப் மேனிப்புலேஷன். நான் எனக்கு நானே என்னையே மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இதில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஆர் 4 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீங்கள். அதுதான் சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கோல் கிளியராக இருக்கணும். யூ ஹாவ் டு செட் த கோல் கிளியர்லி. ஸோ எனக்கு இந்த கார் வேணும் அப்படிங்கிறது ஒரு கோல்னா, காரோட ரேட் எவ்வளோ, அந்த காரோட கலர் என்ன, அந்த கார் எந்த கம்பெனி அப்படின்னு, இதுதான் என்னோட கோல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கோலுக்கான போகிற அந்த பாத்தை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 2, you should know to invest your energy where your thought goes. புரிஞ்சுதா? நீங்கள் ஒரு தாட் வச்சுருப்பீங்க, அதுக்கான எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்களா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு விதை போட்டிருக்கீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும்தான் மரம் வளரப்போகுது. அதே மாதிரி தான் ஒரு தாட் வச்சுருக்கீங்கன்னா அதை எத்தனை டைம் நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க ஒரு நாளில். மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம், பாசிட்டிவ் சைடுக்கு வரவே மாட்டோம். எப்போ நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தட்ஸ் ஹவ் யுவர் 3D ரியாலிட்டி சேஞ்சஸ். அன்றைக்கே நீங்கள் சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எந்த தாட்டுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் 3, யூ ஷுட் பிலீவ் தட் வில் ஹேப்பன். உங்களை நீங்கள் நம்பணும். இந்த தாட் இருக்கா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த காரை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களை முழுசாக நம்புதோ, நடக்குதோ இல்லையோ, நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். அதை நம்பினாலே 85% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சால்வ். இதுதான் தேர்ட் ஸ்டெப். அண்ட் த 4th அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், விசுவலைசேஷன். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இமேஜின் பண்ண போறீங்க. புரிஞ்சுதா? நீங்க விசுவலைஸா, இந்த கார் தான் என் கார், இந்த கார் என் காரோட கலர் இதுதான் அப்படின்னு நீங்க உங்களோட மைண்ட்ல விசுவல் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ பெஸ்ட் டைம் டு விசுவலைஸ் யுவர் மைண்ட் ஆர் வாஷ் யுவர் பிரெயின் வந்து கரெக்டாக சப்கான்சியல் மைண்ட் ஆக்டிவேட் இருக்கிற டைம்ல தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ எப்போ உங்களோட சப்கான்சியஸ் ஆக்டிவேட் ஆகும்னா, தூங்க போறதுக்கு 30 minutes பிஃபோர் அண்ட் வேக்கப்புக்கு 30 minutes பிஃபோர். அதாவது அந்த அரை தூக்கத்தில் இருப்போம்ல, அப்போ தான் உங்கள் சப்கான்சியஸ் டீகோட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைமில் தான் உங்களால் ஒரு தாட்டை அப்படி எப்படி சொல்ல, ஒரு கிங் கிட்ட போய் உங்களோட மெசேஜ் சொல்கிற மாதிரி அது. அந்த டைமை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களையே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இந்த ஸ்டேட்டஸில் இருப்பேன், நான் இந்த பொசிஷனில் இருப்பேன், இந்த காரில் தான் நான் ட்ரைவ் பண்ணுவேன், இவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணுவேன், இந்த பிளேஸுக்கு நான் வந்து போவேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் செல்ஃப் மேனிப்புலேஷனோட டீட்டெயில் ரிவ்யூ. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ பேசிக் சைக்காலஜிலேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு குவாண்டம் ஃபீல்டுக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி அவுட்டர் ஃபீல்டில் இருக்கு. அந்த அவுட்டர் ஃபீல்டில் உள்ள எனர்ஜி தான் இந்த குவாண்டம் ஃபீல்டை ஃபில் பண்ணுது. ஸோ இந்த குவாண்டம் ஃபீல்டு வேற எங்கேயும் இல்லை, தே ஆர் த ஃபீல்டு பிரசன்ட் இன் யுவர் நியூரான்ஸ் ஆஃப் யுவர் பிரெயின். சிம்பிள், அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் கொடுக்குற ஒரு தாட், அந்த தாட்டோட எனர்ஜி எப்படி தான் வைப்ரேஷன்ஸில் அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகுது. அப்போ தாட் எப்படி கொடுக்கணும்? பாசிட்டிவாக தான் கொடுக்கணும். பட் கொடுக்க முடியாது. பட் நீங்க உங்களையே ஏமாத்த போறீங்க. That's how you are going to manipulate yourself to get your success. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, one and only way you have to self manipulate yourself. You have to behave like you have already achieved that. இதுதான் சிம்பிளா ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த பக்கம் போக வேண்டாம்.
செல்ஃப் மேனிப்புலேஷன் பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட வாழ்க்கை இப்போ இந்த செகண்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் உங்களோட மைண்டில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இப்போ உங்களோட வாழ்க்கை. உங்களோட மைண்டை தெளிவாக வைங்க. மைண்டில் இருந்து வர்ற தாட்ஸ் அண்ட் எனர்ஜியை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தெளிவாக இருந்துட்டாலே வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேர்ந்துருவீங்க. your success is based on your thoughts and your failure is based on your thoughts. நீங்கள் ப்ளஸஸ் சூஸ் பண்ண போகிறீங்களா, மைனஸஸ் சூஸ் பண்ண போகிறீங்க? you are going to manipulate yourself, but the choice is yours. Are you going to manipulate in a positive way or in a negative way? your choice is free. நீங்கள் தான் பிக் பண்ண போகிறீங்க. இப்போது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு டார்க் ஃபேஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ரூல்ஸ் மட்டும்தான். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் நிறையா அப்படியே அப்லோட் பண்ணிட்டு வருவேன். மறக்காமல் பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண பழகிக்கோங்க. அண்ட் டெல் த ரிசல்ட் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.